கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், தமிழ் சினிமாவின் மிக பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் ஸ்டார். அதாவது சிகரெட்டை ஸ்டைலா தூக்கி போடுறதுக்கும் எதிரிகளை பார்த்து கர்ஜனை செய்யறதுக்கும் பெயர் போன ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஆமா, அதேதான். அப்படிப்பட்ட ஒருத்தர் தனது கைய, தனது வேலைய, அதற்கும் மேலாக தனது கௌரவத்தை இழந்து நிற்கிறார். அந்த இடத்துல நாம வழக்கமா என்ன எதிர்பார்ப்போம்? கண்ணீர் மல்க ஒரு பெரிய வசனம், இல்லனா வானத்தை பார்த்து கத்துற ஒரு உணர்ச்சிகரமான காட்சி, சரியா? கண்டிப்பா, அதுதான் அந்த காலத்து சினிமா இலக்கணம். ஆனா அதுக்கு பதிலா அவர் எந்த வார்த்தையும் பேசாம முற்றிலும் மௌனமா ஒரு வெற்று பார்வையோட திரையில நின்னா எப்படி இருக்கும்? வாவ், அந்த ஒரு மௌனம் தான் 1978ல ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையே அதிர்ச்சியில உறைய வச்சது. உங்களுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட இந்த ஆழமான அலசருக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம வெறும் செய்திகளை படிக்க போறதில்ல. ஆமாங்க, தமிழ் சினிமாவின் இலக்கணத்தையே சுக்குநூறாக உடைத்த முள்ளும் மலரும் திரைப்படத்தின் ஆழத்துக்குள் பயணிக்க போறோம். இந்த அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, சினிமாவை எப்படி ஒரு காட்சி ஊடகமா, அதாவது விஷுவல் மீடியமா இந்த திரைப்படம் மாத்துச்சுன்னு உங்களுக்கு புரிய வைப்பதுதான். அதோட ரஜினிகாந்த் என்ற அந்த மாபெரும் நடிகரோட பரிணாம வளர்ச்சி எப்படி தொடங்குச்சுங்கிறதையும் நாம பார்க்க போறோம். கரெக்ட். ஆனா அந்த மௌனம் ஏன் அத்தனை பெரிய அதிர்வலைய உருவாக்குச்சுன்னு புரியணும்னா நம்ம கொஞ்சம் பின்னாடி போகணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 1970களின் காலகட்டத்திற்கு போக வேண்டும். அந்த சமயத்துல திரைப்படங்கள் எல்லாமே மேடை நாடகங்களோட நீட்சியாகவே தான் இருந்துச்சு. அதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தானே? ஆமா, சரியா சொன்னீங்க. எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அதை மிகைப்படுத்தப்பட்ட மேக்கப் போட்டு காதை பிளக்கும் வசனங்களோடு பார்வையாளர்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் செய்யணும்னு நினைச்சாங்க. இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பான ஃபார்முலா. கண்டிப்பா. அந்த பாதுகாப்பான வட்டத்தை விட்டு வெளியே வர இயக்குனர் மகேந்திரன் முடிவெடுத்தது தான் இந்த முழு பயணத்தோட முதல் புள்ளி. அப்போதெல்லாம் அவர் தங்க பதக்கம் மாதிரி பெரிய கமர்ஷியல் ஹிட் படங்களுக்கு வசனகர்த்தாவா கொடிகட்டி பறந்துட்டு இருந்த நேரம் இல்லையா? ஆமா, அவர் வசனம் எழுதுனா படம் ஹிட் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா அவருக்கே தான் எழுதுற அந்த நீளமான வசனங்கள் மீதும் நாடகத்தனமான காட்சிகள் மீதும் ஒரு பெரிய சலிப்பு வந்துருச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். சினிமாங்கிறது ஒரு காட்சி ஊடகம். அதையே நம்ம வார்த்தைகளால நிரப்பணும்னு அவர் ரொம்ப விரக்தி அடைஞ்சார். அந்த ஒரு விரக்தியில தான் அவரு உமாச்சந்திரன் 1966ல கல்கி இதழ்ல எழுதின முள்ளும் மலரும் அப்படிங்கிற நாவலை படிக்கிறாரு. அந்த நாவல்ல வர்ற காளி என்ற விஞ்ச் ஆபரேட்டர் கதாபாத்திரமும் அவனோட அந்த அதீத சுயமரியாதையும் மகேந்திரனை ரொம்பவே ஈர்த்துருச்சு. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே நடக்குது. ஒரு நாவல படமாக்க வேண்டும் என்றால் அதை முழுமையாக படித்துவிட்டுத்தானே திரைக்கதை அமைப்பார்கள். ஆமா, அதுதான் வழக்கமான முறை. ஆனா மகேந்திரன் அதை செய்யவே இல்ல. நிஜமாவே அதுதான் மகேந்திரனோட தனித்துவம். நாவல்ல காளிக்கு புலியால கை பறிபோகும் ஒரு இடம் வரும். அந்த இடத்தோட அவர் நாவலை படிக்கிறத நிறுத்திட்டார். ஒரு நிமிஷம் இருங்க, நாவல முழுசா படிக்காமலேவா? ஆமாங்க, அதன் பிறகு நாவல்ல என்ன நடந்ததுன்னு அவர் தெரிஞ்சுக்க முற்படவே இல்ல. தனக்கு தேவையானபடி கதையை முற்றிலும் மாற்றியமைத்தார். அதாவது புலிக்கு பதிலா ஒரு லாரி ஏறி கை துண்டிக்கப்படுறது போல மாத்தினாரு. கரெக்ட். அதை விட முக்கியமா நாவலோட முடிவுல காளியும் அவனது மனைவியும் இறந்துருவாங்கன்னு எழுதப்பட்டிருக்கும். ஓ, அந்த துயரமான முடிவு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாரா? கண்டிப்பா. அதை தூக்கி எறிஞ்சிட்டு தனக்கு தேவையானபடி முற்றிலும் புதிய ஒரு திரைக்கதையா அவர் உருவாக்கினார். இது ஒரு சமையல் கலைஞர் பாரம்பரியமான செய்முறை புத்தகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தனது உள்ளுணர்வை பயன்படுத்தி ஒரு புது உணவை உருவாக்குறது மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. இதை கேட்கும் நேயர்களாகிய உங்களுக்கு இந்த அனுபவம் எப்போதாவது வந்திருக்கலாம். உங்களின் வேலைத்தளத்துல வழக்கமா பின்பற்றும் ரூல் புக்கை மூடி வச்சுட்டு உங்களின் உள்ளுணர்வை மட்டுமே நம்பி ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்கீங்களா? மகேந்திரன் அந்த மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க் தான் எடுத்தார். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். வழக்கமான கமர்ஷியல் ஃபார்முலா மட்டும்தான் வியாபாரத்தை உறுதி செய்யும்னு நம்பப்பட்ட ஒரு காலம் அது. ஆமா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலம். அப்படி இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் எப்படி இப்படிப்பட்ட பாதி எழுதப்பட்ட வசனங்களே இல்லாத ஒரு கதைக்கு சம்மதித்தார்? உண்மை சொல்லப்போனா தயாரிப்பாளர்கள் ஆனந்தி பிலிம்ஸ் வேணு செட்டியார் அப்படி ஒரு கதைக்கு சம்மதிக்கவே இல்ல. என்ன சொல்றீங்க? அப்புறம் இப்படி படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க? பின்னாடி நடந்த ரகசியம். இது ஒரு அண்ணன் தங்கை கதைன்னு மட்டுமே மகேந்திரன் சொல்லியிருக்கார். ஓஹோ, செட்டியார் உடனே இது பாசமலர் மாதிரி அண்ணனும் தங்கையும் கட்டி புடிச்சு கதறி அழற ஒரு சென்டிமெண்ட் படமும் நினைச்சிட்டாரா? எக்ஸாக்ட்லி. அப்படி அவர் மனசுல கற்பனை செய்துகிட்டு முழு கதையும் கேட்காமலேயே படத்தை தயாரிக்க சம்மதிச்சிட்டார்.
தான் ஒரு வசனம் குறைந்த காட்சிபூர்வமான யதார்த்தமான படத்தை எடுக்க போறோன்னு மகேந்திரன் சொல்லவே இல்லையா? கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை அவர் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லவே இல்ல. இது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஏமாற்ற வேலைன்னு தான் சொல்லணும். ஆனா அப்படி ஒரு காட்சிபூர்வமான படத்தை எடுக்கணும்னா வார்த்தைகளை குறைச்சிட்டு கேமரா மூலமாவே உணர்ச்சிகளை கடத்துற ஒரு ஒளிப்பதிவாளர் தேவைப்படுவார் இல்லையா? கண்டிப்பா தேவைப்படுவார். மகேந்திரனுக்கும் இதுதான் முதல் படம். கேமரா கோணங்கள் பற்றி அவருக்கு எந்த முந்தறிவும் இல்ல. அப்போ யாரு கேமராமேனா வந்தது? அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான நபர் உள்ளே வரார். அவர் வேறு யாருமல்ல, நடிகர் கமலஹாசன். கமலஹாசனா? அவர் இந்த படத்துல நடிக்கவே இல்லையே. ஆமா, கமல் இந்த படத்திற்கு ஒரு நடிகராக வரவில்லை, தயாரிப்பு நிர்வாகியா, அதாவது புரொடக்ஷன் மேனேஜரா பணியாற்றிட்டு இருந்தாருங்கிறது நம்மில் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். வாவ், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர்தான் பாலு மகேந்திராவை அறிமுகம் செஞ்சு வச்சாரா? ஆமா, அவர்தான் பாலு மகேந்திராவை மகேந்திரனுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். பாலு மகேந்திரா அப்போ கன்னடத்துல கோகிலா அப்படிங்கிற படத்தை இயக்கி முடிச்சிருந்தார். அப்போ தமிழ் சினிமாவிற்குள் ஒளிப்பதிவாளரா அவர் நுழைந்தது இப்படிதான் நடந்திருக்கு. ஆமாங்க, தயாரிப்பாளர் இந்த மாதிரி புதுமைகளுக்கு நிதியளிக்க மறுத்ததால நண்பர் பழனியப்பனோட உதவியோடு கர்நாடகாவின் சிருங்கேரியில படப்பிடிப்பு நடந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயங்களை ஆராயும் போது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. என்ன விஷயம் அது? பழைய கால சினிமாக்கள்ல எதற்கெடுத்தாலும் நீண்ட வசனங்கள் பேசுவாங்க. திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு கனவு பாட்டு வரும். ஆமா, மரத்தை சுத்தி ஓடி பாடுவாங்க. இது எல்லாமே ஒரு நோயாளி நடக்க பழகும்போது பயன்படுத்துற ஊன்றுகோள்கள் மாதிரிதான். கதையை நகர்த்த தெரியாத போது வசனங்களையும் பாட்டுகளையும் ஊன்றுகோளா பயன்படுத்தினாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா பாலு மகேந்திரா அந்த ஊன்றுகோள்களை அப்படியே பிடுங்கி எரிஞ்சிட்டு சினிமாவை தன் சொந்த கால்ல நடக்க வச்சார். இது எப்படி சாத்தியமாச்சு? அதற்கான உத்திகள் என்ன? அதுக்கு முக்கிய காரணம் அவங்க இயற்கையான ஒளிய, அதாவது நேச்சுரல் லைட்டை பயன்படுத்தினதுதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் படப்பிடிப்பு தளத்துல முகத்துல பெரிய வெளிச்சத்தை அடிச்சு அதிகப்படியான மேக்கப் போட்டு தானே எடுப்பாங்க. ஆமா, ஆனா பாலு மகேந்திரா சிருங்கேரியோட இயற்கையான மேகமூட்டத்தையும் மரங்களின் நிழலையும் அப்படியே கேமரால பதிவு செய்தார். அந்த வழக்கமான ஹீரோ ஹீரோயின் நடனங்களை அவர் குடித்த 2 குரங்குகளின் நடனம்னு மிக கடுமையா விமர்சிச்சார் இல்லையா? ஆமா, அதனாலேயே அந்த வழக்கத்தை முற்றிலுமா தவிர்த்தார். முகப்பாவனைகளும் சூழலோட ஒளியும் மட்டுமே அங்க கதையை சொன்னது. திரைக்கதை கோணங்கள், எடிட்டிங் என பலவற்றிலும் பாலு மகேந்திராவோட உதவி மகேந்திரனுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. கண்டிப்பா 2 பேரோட சிந்தனையும் ஒரே மாதிரி இருந்ததுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம். ஆனா இப்போ ஒரு திரைப்படத்துல வசனங்களை குறைச்சிட்டா அந்த இடத்துல உணர்ச்சிகளை கடத்த ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகுமே. அந்த அமைதியை எப்படி பார்வையாளர்களுக்கு புரிய வைக்கிறது? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அந்த வெற்றிடத்தை நிரப்புனது ஒரு மாயாஜாலம் தான் சொல்லணும். அந்த மாயாஜாலம் தான் இளையராஜாவோட இசை. அதாவது இது வெறும் பின்னணி இசை அல்ல, இதுதான் படத்தோட மறைமுகமான வசனம்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. உதாரணத்துக்கு செந்தாழம் பூவில் அப்படிங்கிற பாடல் எடுத்துக்கோங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு. இளையராஜா அதனை பௌளி ராகத்தில் அமைச்சிருப்பாரு. பௌளி என்பது அதிகாலை பொழுதையும் ஒரு புதிய விடியலையும் குறிக்கும் ஒரு ராகம். ஓஹோ, அப்ப காளியோட வாழ்க்கையில வர்ற அந்த புதிய பெண்ணான மங்காவோட வருகையை இது குறிக்குதா? ஆமா, ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை அந்த ராகம் எந்த வார்த்தையும் இல்லாம பார்வையாளரோட ஆழ்மனதுக்கு கடத்துது. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. அப்போ அடிப்பெண்ணை பாட்டுக்கு என்ன ராகம் யூஸ் பண்ணார்? அடிப்பெண்ணை பாடலை மத்தியமாவதி ராகத்தில் அமைத்தார். அது ஒரு அமைதியையும் மங்களகரமான உணர்வையும் தரக்கூடியது. இப்படி கேமராவோட மௌனத்தை இசையின் மூலம் பேச வச்சிருக்காங்கன்னு இது நிஜமாவே ஒரு மேஜிக் தான். உண்மைதான். கேமராவும் இசையும் தங்களோட வேலைகளை சரியா செஞ்சிடுச்சு. ஆனா இவற்றையெல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு முகம் திரையில வேணும் இல்லையா? கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான மௌனமான கதாபாத்திரத்திற்கு எதற்காக ரஜினிகாந்த மகேந்திரன் தேர்ந்தெடுத்தார்? அதுதான் பலருக்கும் இருந்த கேள்வி. ஏன்னா 1978ல ரஜினிகாந்த் என்பவர் ஒரு அதிரடி வில்லன், முரட்டுத்தனமான ஆக்ஷன் ஹீரோவா உருவெடுத்துட்டு இருந்தவர். அவரை போய் இப்படி ஒரு உணர்வுபூர்வமான பாத்திரத்துல ஏன் நடிக்க வைக்கணும்? தயாரிப்பாளர் செட்டியாரும் இதே கேள்வியை தான் கேட்டார். அவர் ரொம்ப கருப்பா இருக்காரு, அவர் ஒரு வில்லன், அவரை போய் ஏன் நாயகனை போடுறீங்கன்னு அவர் கடுமையா எதிர்த்தார்.
தயாரிப்பாளர் அப்படி சொன்னதுக்கு மகேந்திரனோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? மகேந்திரனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ரஜினியோட அந்த முரட்டுத்தனமான வெளித்தோற்றத்திற்கு பின்னாடி ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர் ஒளிஞ்சிருக்கிறார்னு. அதனாலதான் பிடிவாதமா இருந்தாரா? ஆமா, ரஜினி இல்லாம இந்த படத்தை நான் எடுக்க போவதில்லைன்னு மகேந்திரன் ரொம்ப உறுதியா நின்னுட்டார். அந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்போ நாம காளி என்ற அந்த கதாபாத்திரத்தோட உள்ளவியல் பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். கண்டிப்பா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. காளி சிறுவை விரிய வீதிக்கு வந்து கஷ்டப்பட்டவன். தன் தங்கை வள்ளியின் மீது உயிரையே வச்சிருக்கிறவன். அவனது கை ஒரு லாரி விபத்துல பறிபோகுது. தன் கையை இழந்துட்டோங்கிற அந்த இயலாம அவன மனதளவுல சுக்குநூறா உடைக்குது. இங்க சில திரைப்பட விமர்சகர்கள் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க. ஈவ்ஸ் தொரவல் மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, காளிக்கு தன் தங்கையின் மீது இருப்பது ஒரு வகையான ஈடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் வகையான அதீத உரிமை உணர்வுன்னு சொல்றாங்க. ஆமாம், அப்படி ஒரு பார்வை இருக்கு. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இது சாதாரண அண்ணன் தங்கை பாசம்தானே. இதுல எங்கிருந்து அப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயம் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. மேலோட்டமா பார்த்தா இது வழக்கமான அண்ணன் தங்கை பாசமா தான் தெரியும். அப்புறம் ஏன் அப்படி ஒரு உரிமை உணர்வு வருது? ஒரு வழக்கமான சினிமா அண்ணன் என்ன செய்வான்? தன் தங்கைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு தானே நினைப்பான். ஆனா காளியோட உளவியல் வேற. அதாவது அவனோட கோபமே வேற ஒரு திசையில இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, காளிக்கு தன் புதிய மேலதிகாரியான குமரன், அதாவது சரத்பாபு கதாபாத்திரம் மீது ஒரு கோபம் இருக்கு. குமரன் தான் விதிகளின்படி காளிய வேலையை விட்டு தூக்குறான். ஆமா, தப்பு பண்ணதால வேலைய விட்டு தூக்கிடுவான். தன் வேலையும் போய் தன் கையும் போன பிறகுதான் தன் பாதுகாத்து வந்த தன் தங்கையையும் அதே குமரனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலை வரும்போது காளியோட ஈகோ மிக கடுமையா சீண்டப்படுது. ஓஹோ, தன் தங்கைய பாதுகாக்கும் அந்தஸ்தை வேறொருவன், அதுவும் தன்னை தண்டித்த ஒருவன் எடுத்துக்கொள்வதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியல. சரியா புடிச்சிங்க. அது பாசத்தை தாண்டிய ஒரு அதிகார போட்டி. வாவ், அந்த ஆங்கிள் பாக்கும்போதுதான் கிளைமேக்ஸ் காட்சியோட உண்மையான அர்த்தம் புரியுது. ஆமா, படத்தோட இறுதியில காளி தன் தங்கைக்காக இறங்கி வருவான். குமரன் அவளை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிப்பான். ஆனா அங்கேதான் மகேந்திரன் தமிழ் சினிமாவோட உச்சபட்ச முத்திரைய பதிச்சார். என்ன வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லாவே ஞாபகம் இருக்கு. என் தங்கைக்கு உன்னை பிடித்திருக்கிறது. என் தங்கை என்னை விட உன்னை பெரிதாக நினைக்கவில்லை என்பதை அவள் நிரூபித்து விட்டாள். அதனால் சம்மதிக்கிறேன். ஆனால் எனக்கு உன்னை இன்னும் பிடிக்காதுன்னு காளி சொல்வான். ஆமா, தனது சுயமரியாதையை அவன் விட்டு கொடுக்கவே இல்ல. என்ன ஒரு பவர்ஃபுல்லான சீன் அது. காளியோட இந்த அதிக கோபமும் பிடிவாதமும் அவனது வறுமையையும் தன் தங்கையை இழந்துடுவோமுங்கிற பாதுகாப்பற்ற உணர்வையும் மறைக்க பயன்படுத்தப்படும் ஒரு கவசம்தானா? அதுதான் காளியோட வெற்றி. பொருளாதார ரீதியா காளி ஏழையா இருக்கலாம். அமைப்பு அவனை எந்த வேலையும் இல்லாம தெருவுல நிறுத்தியிருக்கலாம். ஆனா அவன் கிட்ட இருக்கிற அந்த தார்மீக நேர்மை அவனை ஒரு பணக்காரனா காட்டுது இல்லையா? கண்டிப்பா, அந்த தார்மீக நேர்மை அவனை அந்த அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்த மேலதிகாரியை விட பல மடங்கு உயர்ந்தவனா காட்டுது. அந்த ஒரு வசனத்தின் மூலமா காளி தன் கௌரவத்தை மீண்டும் மீட்டெடுக்கிறான். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கிளைமேக்ஸ் காட்சியை எடுக்கும்போது சரத்பாபுவால இதனை ஏற்றுக்கொள்ளவே முடியலையாமே. ஆமாங்க, நிஜமாவே அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டார். ஏன் கல்யாணத்துக்கு நான் இப்படி அவமானப்பட்டு நிற்க வேணும்னு கேட்டு படப்பிடிப்பை விட்டே வெளியேறிடார். அப்படியா? அப்புறம் எப்படி அந்த சீனை எடுத்தாங்க? பின்னர் அவரை சமாதானப்படுத்தி அழைத்து வந்துதான் அந்த காட்சியை எடுத்திருக்காங்க. எவ்வளவு போராட்டங்கள் பாருங்க. ஒரு பக்கம் தயாரிப்பாளர் நிதி தர மறுக்கிறாரு, இன்னொரு பக்கம் நடிகர்களுக்குள் முரண்பாடு. எல்லாவற்றுக்கும் மேலா செந்தாழம்பூவில் பாட்டை எடுப்பதற்கு முன்பே படத்தோட பட்ஜெட் முடிஞ்சிருச்சுன்னு செட்டியார் மேற்கொண்டு பணம் தர மறுத்துட்டார். ஐயையோ, அப்புறம் அந்த கிளாசிக் பாட்டை எப்படி எடுத்தாங்க? கடைசியில தயாரிப்பு மேலாளரா இருந்த கமலஹாசன் தான் தன் சொந்த பணத்தை போட்டு அந்த பாட்டை எடுக்க உதவி செஞ்சிருக்கார். ஆமா, கமல் சார் நிஜமாவே ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்கார். இப்படி இத்தனை தடைகளை தாண்டி ஆகஸ்ட் 15, 1978 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா முதல் நாள்லயே படம் மிகப்பெரிய ஃப்ளாப் அப்படிங்கிற முத்திரை குத்தப்படுதே ஏன்? ஆமா, முதல் சில வாரங்கள்ல தியேட்டர்கள்ல கூட்டமே இல்ல. இது வழக்கமான ரஜினி படம் போல ஒரு ஆக்ஷன் படம்னு நினைச்சு வந்த ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். மக்கள் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. ஆமா, மகேந்திரனும் ரஜினியும் தயாரிப்பாளர் செட்டியார் கிட்ட போய் கொஞ்சம் பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க, மக்கள் வர தொடங்குவாங்கன்னு கெஞ்சி கேட்டாங்க. தயாரிப்பாளர் அதுக்கும் ஒத்துக்கலையா? செட்டியாரோ மிக கடுமையா, ஓடாத படத்துக்கு விளம்பரம் தேவையில்ல, ஓடும் படத்துக்கும் விளம்பரம் தேவையில்லைன்னு முகத்தில் அடிச்சார் போல சொல்லிட்டார். எவ்ளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆனா ஒரு அற்புதமான கலைப்படைப்பு எப்போதுமே தன்னைத்தானே காப்பாத்திக்கும் இல்லையா? கண்டிப்பா. 3-4 வாரங்களுக்குப் பிறகு மக்களிடையே பரவிய வாய்மொழிச் செய்தி,
அதாவது அந்த மவுத் டாக் இந்த படத்தை காப்பாற்ற தொடங்குச்சு. எந்த விளம்பரமும் இல்லாம பார்வையாளர்கள் தாங்களே முன்வந்து மற்றவர்களுக்கு பரிந்துரைக்க தொடங்கினாங்க. இது ஆரம்பத்துல மெதுவா எரியத் தொடங்கி பின்னர் அறை முழுவதையும் நறுமணத்தால நிரப்பும் ஒரு ஊதுபத்தி போல இந்த படம் மக்களை சென்றடைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். அந்த வாய்மொழி செய்தியோடு சேர்ந்து ஊடகங்களும் இந்த படத்தை கொண்டாடின. குறிப்பா ஆனந்த விகடன் இதழ் எழுதின விமர்சனம் ஒரு பெரிய திருப்புமுனைன்னு சொல்றாங்க. ஆமாங்க, 100க்கு 61 மதிப்பெண்கள் கொடுத்து இந்த படத்தை 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் அரிய வகை குறிஞ்சி பூக்களோடு ஒப்பிட்டு பாராட்டினாங்க. வாவ், 61 மார்க்குங்கிறது விகடன்ல ரொம்ப பெரிய விஷயமாச்சே. ஆமாம், அதன் பிறகுதான் தியேட்டர்கள்ல கூட்டம் அலைமோத தொடங்குச்சு. படம் 100 நாட்களை தாண்டி பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சுச்சு. சாதாரண மக்களோட கொண்டாட்டம் ஒரு புறம்னா, திரையுலக ஜாம்பவான்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுங்கிறது தான் இங்க ஆச்சரியம். அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு மகேந்திரனை நேரில் அழைத்து பாராட்டினார். அவர் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, சினிமா ஒரு காட்சி ஊடகம் என்பதை நீ நிரூபித்து விட்டாய்னு ரொம்ப நெகிழ்ந்து சொன்னார். ரஜினிகாந்தோட வாழ்க்கையில கூட இந்த படம் ஒரு மறக்க முடியாத பரிசை அளித்தது. அவரை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய அவரது குருநாதர் கே. பாலசந்தர் இந்த படத்தை பார்த்தார். பார்த்துட்டு ரஜினிக்கு தன் கைப்பட ஒரு கடிதம் எழுதினார் இல்லையா? ஆமா, அதுல உன்னை நடிகனா அறிமுகப்படுத்தியதில் நான் பெருமைப்படுகிறேன்னு எழுதியிருந்தார். ரஜினிகாந்த் இன்று வரை அந்த கடிதத்தை வாழ்நாளின் மிகப்பெரிய பொக்கிஷமா பாதுகாத்து வர்றார். ஒரு நல்ல படைப்புக்கு ஆரம்பத்துல சறுக்கல்கள் வந்தாலும் உண்மையான யதார்த்தத்தை மக்கள் என்றுமே கைவிடுவதில்லை என்பதற்கு இதுவே சான்று. இதோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆமா, பல வருஷங்கள் கழிச்சு ரஞ்சித் இயக்கத்துல வந்த கபாலி படத்துல காளியோட தாக்கம் எப்படி இருந்துச்சு? பேட்ட படத்தோட கிளைமேக்ஸ்லயும் மங்காத்தா படத்துலயும் இளையராஜாவோட அந்த பின்னணி இசை எப்படி கொண்டாடப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்தோம். ஆமா, காளின்ற பேர் ரஜினி கிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரு அடையாளமாகவே மாறிடுச்சு. ஒரு திரைப்படம் எப்படி தன் காலத்தை தாண்டி நிற்கிறது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. ரொம்ப சரியா சொன்னீங்க. நேயர்களாகிய உங்களுக்கு இந்த பயணம் நிச்சயம் ஒரு புதிய திறப்பா இருந்திருக்கும்னு நம்புறேன். சினிமாவோட ஊன்றுகோல்களை கழற்றி எரிஞ்சிட்டு அதனை ஒரு முழுமையான காட்சி ஊடகமா மாற்றிய முள்ளும் மலரும் பற்றிய இந்த அலசல் உங்கள் பார்வைக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கும். கண்டிப்பா கொடுத்திருக்கோம். ஆனா நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்பு ஒரு விஷயத்த உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இந்த படத்திற்கு ஏன் முள்ளும் மலரும்னு பேர் வச்சாங்கன்னு. திரை விமர்சகர்கள் பலரும் முள்ளாக இருக்கும் காளி தன் தங்கை என்ற மலரை பாதுகாக்கிறான்னு சொல்வாங்க. ஆனா இயக்குனர் மகேந்திரன் இதுக்கு கூறிய உண்மையான அர்த்தம் மிகவும் ஆழமானது. முள்ளாக இருக்கும் காளியின் மனதும் என்றாவது ஒரு நாள் மலரும் என்பதுதான் அந்த தலைப்போட ரகசியம். ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் இது. இந்த இடத்துல உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. உங்களின் அன்றாட வாழ்வில உங்களை சுற்றியுள்ளவர்களை பாதுகாப்பதாக நினைத்துக்கொண்டு நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்ல ஒரு முள்ளாக குத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களின் கோபம், உங்களின் ஈகோ, எந்த சூழலிலும் விட்டு கொடுக்காத அந்த பிடிவாதம் என்ற அந்த முட்கள் ஒரு தற்காப்பு கவசமாக இருக்கலாம். ஆனால் அவை உங்களின் சொந்த வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதா? உங்களிடம் ஆழமாக வேரூன்றியுள்ள அந்த முள்ளும் என்றாவது ஒரு நாள் மலருமா? இதை சற்று சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. நாம் ஆரம்பத்துல பேசினது போல சத்தங்களும் ஆரவாரங்களும் நிறைந்த இந்த உலகத்துல சில நேரங்கள்ல ஆழமான உண்மைகளை பேசுவதற்கு மௌனமே போதுமானதாக இருக்கு. உங்களின் முள்ளும் என்றாவது ஒரு நாள் மலரும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம். சிந்திப்போம்.